ஓகேங்களா. இங்கேருந்து ஒருத்தன் போய் பேங்க்ல வந்து ஒரு பைக்கை லாக் உடைச்சு அங்கே எடுத்துட்டு வந்துட்டான். ஓகேங்களா. இப்போ வந்து அவன் அந்த வண்டியில வந்து அந்த அந்த வண்டியோட ஓனர் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சிருந்தாரு. அதை வச்சு அவர் மொபைலில் பார்க்குற வெளில வந்துற மொபைலில் காணும். மொபைல் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தா அது வந்து ஒசூர் பைபாஸை நோக்கி போயிட்டு இருக்கு. இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவன் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு ஒரு வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு வரான். கடைசியில் வந்து அந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் கூட பார்த்துட்டான். அக்யூஸ் வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு அவங்க உள்ள போயிட்டான். இவன் வண்டியை வந்து கண்டுபிடிச்சி பார்த்துட்டு லோக்கல் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் தகவல் சொல்றாரு. எங்க பெங்களூருக்கு காணாம வண்டியை அவரே ஃபாலோ பண்ணி வந்து பிடிச்சி லோக்கல் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் லோக்கல் போலீஸ் வராங்க, பிடிச்சிடறாங்க. பிடிச்சி விசாரிச்சா உண்மை அவன் வந்து பெங்களூர் வந்து திருட்டு வரான். எப்படி நீ கண்டுபிடிச்ச 125 கிலோமீட்டர் எப்படி வந்தாருன்னு கேட்டா அவர் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து என் லொக்கேஷன் வண்டி எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு வரும். வண்டி மூவ் ஆகிட்டு அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணி வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு உண்மையிலே இந்த நடந்த சம்பவம் ஒசூரில் நடந்தது. இது நியூஸ்லலாம் வந்திருக்கும். ஒரு 2 வருஷம் எல்லாம் மறந்துருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அப்படி இருக்கும் போலீஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு நாலேஜ்லாம் இருக்காது. ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ அது எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி போகிறோம். பிஞ்சு போனால் 1-2 நாள் அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அக்யூஸும் முடிச்சிடும், அவனும் ஜெயிலுக்கு போயிடும். ஓகேங்களா. ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லைனா வந்து இந்த பாசிபிள் ரொம்ப குறையும். இப்போ ஒரு வண்டி காணாம போகுதுன்னு வச்சுங்க, போனோன்னா அப்படியே அந்த நம்பர் வச்சுட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி பண்ண போதில்லை. வேற ஒரு நம்பர் மாற்றிட்டு ஒரு சில ஆல்டர் அதை பண்ணிட்டா நம்ம வண்டியை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் பல்சர்னு வச்சுங்க, எத்தனையோ பல்சர் இங்கே ஏரியாவில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பல்சரும் நான் என் பல்சர் சொல்ல முடியாதுல்ல. முக்கியமான அடையாளம் மாற்றிருந்தா ஓனராலே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து நம்ம வண்டியை சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது. ஒன்று உள்ளே விடணும், இல்லைன்னா லாக் போட்டுக்கணும், இல்லைன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் பண்ணால் வந்து 2 வீலர் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம தடுக்க முடியும். நிச்சயமாக வந்து பெருமளவில் குறையும். ஓகேங்களா. சரி, இது மட்டும் தான் பண்ணி இதை குறைக்க முடியுமா? இப்போ உள்ளே விட்டுட்டோம், லாக் போட்டிருக்கோம். இது இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணி வந்து இதை தடுக்க முடியும் இந்த அஃபென்ஸை? சிசிடிவி. ஓகே, வேற என்ன சார்?